Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் மயிலம் தொகுதியில் வெற்றி பெற்றதை அடுத்து அவர் ஏற்கனவே வகித்து வந்த மாநிலங்களவை எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து அப்பதவிக்கான தேர்தலில் போட்டியிட தாவேகா ஆதரவுடன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் 12 சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் 13 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். சுயேட்சை வேட்பாளர்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை அடுத்து பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தேன்மொழி அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி எம்பியாக தேர்வு செய்யப்பட்டதற்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டனர். திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களது வேட்புமனு மட்டுமே செல்லத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மீதமுள்ள 12 சுயேட்சை வேட்பாளரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. எனவே இந்த இடைத்தேர்தலில் காலி இடத்தின் எண்ணிக்கை ஒன்றும் சட்டப்படி செல்லத்தக்க ஏற்றுக்கொள்ளப்பெற்ற வேட்புமனுவின் எண்ணிக்கை ஒன்றும் சமமாக உள்ளதால் 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு 53 உட்பிரிவு 2 படியும் 1961ஆம் ஆண்டு தேர்தல் நடத்துவது குறித்த விதிகளில் விதி 11 துணை விதி 1 படியும் இந்திய தேசிய காங்கிரஸை சார்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போட்டியின்றி முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என அறிவிக்கிறேன். நாடாளுமன்றத்தில் கூட்டணியின் குரலாக தனது குரல் இருக்கும் என பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்தார். தமிழ்நாடு மாநிலத்தின் குரலாகவும் தமிழ் மக்களின் குரலாகவும் தமிழ்நாட்டின் செயல்பாடுகளையும் பிரச்சனைகளுக்காகவும் கோரிக்கைகளும் குரல் ஓங்கும். மாநிலங்களின் உரிமைகளுக்கு எதிராக குரல் ஓங்க வேண்டும். தமிழ்நாட்டின் குரல் ஒலிக்க வேண்டும். அதை நான் கட்டாயமாக செய்வேன்.